மிஞ்சி யாருமே இல்ல. கல்ல குடிச்சா தான் கல்ல குடிச்சுக்கிறதா ஏகே குடிச்சுதான் வைக்கணும். இனிமேட்டு கல்ல குடிச்சு வைக்கூடாது, ஏகே குடிச்சுதான். விடாமுயற்சிக்கு வந்து எல்லாம் கலாச்சாங்கல்ல, இந்த படம் பார்த்துட்டு வந்து அவங்க எல்லாம் பேசுறோம். அனில் குரூப்ஸ் எல்லாமே தலையை வந்து நாங்கள் போன வாட்டி ரசிக்கல, இந்த வாட்டி வந்து அவரை ரசிக்கவே இல்லை. அவரை வந்து உள்ள இறங்கிட்டாரு எங்களுக்குள்ளே தலை. ஆர்டிவி கிட்ட கேட்கறது ஒண்ணே ஒண்ணு, தலையை எப்படி இப்படி நடிக்க வச்சாரு, எப்படி இப்படி நடிக்க வச்சாரு, எப்படி ஒத்துக்கிட்டாரு. அப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. 360 தானே நீங்க, கல்லை 360 தானே. கள்ளக்குறிச்சி மகாலட்சுமி தியேட்டருக்கு வந்திருக்கோம். பேட் அக்லி வந்து ரசிகர்களுக்கு ஒரு பெரிய திருவிழாவாக அமைஞ்சிருக்கு. எப்படி அந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணி கொண்டாட்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்கன்றத வாங்க அவங்களோட சேர்ந்து நம்மளும் படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அருமையான படம் தலை, உண்மையாலுமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த விடாமுயற்சிக்கு வந்து எல்லாம் கலாச்சாங்கல்ல, இந்த படம் பார்த்துட்டு வந்து அவங்கலாம் பேசுகிறோம். அனில் குரூப்ஸ் எல்லாமே உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த மாதிரி படம் வந்து எடுக்கவே முடியாது. ஒரு ஃபேன் பேஜ் டேரக்டர் எப்படி எடுத்துருக்காரோ இதான் படம், இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு இது தலையை வந்து வேற மாதிரி தீனா அது வாலி எல்லாமே கொண்டு வந்து ஒரே இடத்துல வச்சு மாஸ்க் ஆகிட்டாப்புல. அது அந்த சிம்ரன் சீன்லாம் வேற மாதிரி இருக்கும். சிம்ரன் வந்து வந்த சீனு, அப்புறம் நம்ம த்ரிஷா நடிச்சிருக்க ஆக்டிங் எல்லாமே வேற மாதிரி தெரியல. ஒரு மாஸ் கேங் ஸ்டாரோட மூவினா இதுதான். ஹாலிவுட் மூவி கூட நம்ம பார்க்க முடியாது, இந்த மாதிரி சூப்பராக இருக்கு. உண்மையாலுமே நல்ல மூவி தான். அப்போ இந்த படம் வந்து ரசிகருக்கு மட்டும் மாபெரும் வெற்றி. இது போய் யாரானாலும் பரவாயில்ல, நீங்க ரசிகரே இல்லைனாலும் போனாலும் அவர் ரசிகர் ஆயிடுவீங்க, தலை ரசிகராகவே ஆயிடுவீங்க. அந்த மாதிரி மாபெரும் வெற்றியான படம் இது. வேற மாதிரி இருக்கு படம். போய் பார்த்தீங்கன்னா நீங்களே பூஸ்ட் பண்ண ஆயிடுவீங்க. உள்ள வந்து அந்த அளவுக்கு அவர் இறங்குற மாதிரி இருக்குது. தலையை வந்து நாங்கள் போன வாட்டி ரசிக்கல, இந்த வாட்டி வந்து அவரை ரசிக்கவே இல்லை. அவரை வந்து உள்ள இறங்கிட்டாரு எங்களுக்குள்ளே தலை தான் எப்பயுமே. ஏகே இஸ் அழகு, அவ்வளோதான். ஏன்னா வந்து கடவுள் ஆச்சு சொல்லக்கூடாதுன்னு, அதனால ஏகே அழகு. சரி தலை, தேங்க்ஸ். நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். படம் பயங்கர மாஸ். தலைனா தலை தான், வெயிட் தான். தெறிக்க விட்டார் தலை, தெறிக்க விட்டார். மஜாப்பா சூப்பராக இருக்கு படம். படம் வெறித்தனா படம். படம் பயங்கரமாகுது. ஏகே பேட் நினைச்சாரு, உள்ள போயிடாத. இஸ் வெரி வெரி பேட். படம் செம்ம மாசா இருக்கு சார். அஜித் படத்துக்கு அஜித் ரசிகர்களுக்கு ஏற்ற படம் ஒரு விருந்த ஒரு சிறப்பாக இருக்குது சார். படம் மாஸ்க்கு கெத்தாக இருக்குது சார். ஃபேமிலியும் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம் சார். எல்லாத்துக்குமே பிடிச்ச படம். நம்பி வரலாம், நம்பி பார்க்கலாம். நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஃபேன் பாய்ஸா படம் நல்லா இருக்கு. படம்லாம் சூப்பராக இருக்குண்ணா. ஏகே அல்டிமேட் படம் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. சொல்பா இது படம் சூப்பரானு சொல்ல. நல்லா இருக்கு, நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு அந்த படம். ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ஒரு உண்மையான ஒரு வெற்றி. அருமையான படம், நல்லா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி படம் அஜித் வயசுல யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அருமையான படம் இது. தலைவருக்கு சூப்பர் சூப்பர். ஆதிக் ரவிச்சந்திரா இந்தியாவில் வந்து அப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. 360 தானே நீங்க, கல்லை 360 தானே. இப்பயும் சொல்றேன், நீங்க எல்லாத்தையும் போடுங்க. தலை படம் வந்து இந்த வாட்டி சும்மா அல்டிமேட். தலை வந்து எப்படி அப்படி அஜித் 2020 ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர். குட் ஆர்டிவி கிட்ட கேட்கறது ஒண்ணே ஒண்ணு, தலையை எப்படி இப்படி நடிக்க வச்சாரு, எப்படி இப்படி நடிக்க வச்சாரு, எப்படி ஒத்துக்கிட்டாரு. ஆர்டிவிக்கு ஹேண்ட்ஸ் அப். இந்த உலகத்திலேயே இந்த வேர்ல்டு படம் எடுத்தது அஜித் ஆதிக் ரவிச்சந்திரன் தான். கல்லை 360க்கு நான் ரொம்ப சொல்றேன், நல்லா போட்டிருக்கேன், நல்லா இருக்கு. உங்க வியூஸ் நல்லா இருக்கு. உங்க வியூஸ்லாம் நாங்கள் வந்து ஃபேஸ்புக் நிறைய பார்க்குறோம். அது இல்லாமல் நான் தனியாக இது பண்ணுறோம், யூடியூப்ல பார்க்குறோம். நல்லா இருக்கு, நல்லா உங்கள் சேனல் படமாகும். தலை படத்தை சூப்பராக இருக்கு. அம்மா படம் சொல்லவே கூடாது, சூப்பரா இருக்குண்ணா. ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ரொம்ப நன்றி. அஜித்தை சூப்பரா பக்காவா பண்ணிருக்காரு. ரொம்ப நைஸ்ண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. படம் பக்காவாக இருக்குது. எல்லா கெட்டப்லையுமே பார்த்த மாதிரி இருந்தது.
எல்லாமே பில்லால இருந்து எல்லாமே செமையா இருக்கு. நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு மாசா இருக்கு படம் மாசா இருக்கு நல்லா இருக்கு படம், நல்லா வைப் பண்ணலாம், ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். நல்லா இருக்கு ஜி, நல்லா சூப்பரா இருக்கு. தரமா இருந்துச்சு தரமா இருந்துச்சு படம். ஏகே வேற லெவல்ல இருந்தாரு. எல்லா சீனும் பயங்கரமா இருக்கு. ஒரு டைம் நீங்களும் போய் பாருங்க, நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு. படம் செமையா இருக்கு ப்ரோ. செம சூப்பரா பாரு படத்தை பாரு ப்ரோ. வேற லெவல் ஏகே என் உயிர் தலைக்காக விட்டுவாரு. ஏகே படம் நல்லா இருக்கு. ஃபேன் பாய் சம்பவம்னா இப்படி தான் இருக்கணும். மஜாவா இருந்துச்சு படம், என்ஜாய் பண்ண அவ்வளோதான். வேற லெவல். பயங்கர கூட்டு நல்லா அழகா இருக்கு, செமையா இருக்கு. அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த படம். வேற லெவல்ல சவமா செஞ்சு விட்டாரு ஆதிக் ரவிச்சந்தர். எனக்கு தெரிஞ்சு இதுக்குமா வருமானு தெரியல, அந்த அளவு மாசு ப்ரோ. வேற லெவலு படம். சம்பவம் தான் சம்பவம் இருக்குன்னு படத்துல, ஆனா படமே சம்பவமா இருக்கு இங்க. அதான் வேற லெவலு. பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. ஏகேவோட கம்பேக் போன விடாமுயற்சியோட இது மாசம் இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. தரமா இருக்கு ப்ரோ படம். சூப்பரா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தரமான படம்ண்ணா, ஃபேன்ஸுக்கு ஏற்ற படம். படம் நல்லா இருந்துச்சு. நான் விஜய் ஃபேன் தான். படம் சூப்பராக இருந்துச்சு. ஓஜி சம்பவம் தான் நல்லா இருந்துச்சு படம். வேற மாதிரி தெரியவா, எதுவுமே பண்ண முடியாது, சூறதான். படம் பட்டாசா இருக்கு, மாசா இருக்கு. இந்த மாதிரி தலை பண்ணதே இல்லை, அவ்வளோ ஜாலியா பண்ணிருக்காரு. ஃபைட்லாம் சான்ஸே இல்லை. ஏகே தான். ஆதிக் ரவிச்சந்திரன் செதுக்கி இருக்காப்ல. அப்படியே இதான் ஃபேன் பாய் சம்பவம், இதான் ஃபேன் பாய் சம்பவம். சூப்பரா பண்ணிருக்கிறாரு. பட்டாசு இன்னும் 100 வாட்டி பார்த்தாலும் சலிக்காது படம். அப்படி இருக்குது படம். ஃபேமிலி குழந்தைங்க எல்லாருமே பார்க்கலாம். மெசேஜ்லாம் எதுவும் கிடையாது. வந்தா 2.5 மணி நேரம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி எடுத்திருக்க படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல செம்மையா பண்ணிருக்காரு. தலை சிரிச்சு பண்ணிருக்காரு. நல்ல எமோஷன் இருக்கு. அப்பா சென்டிமெண்ட் சூப்பரா இருக்கு. அப்பாவுக்கும் பையனுக்குள்ள கனெக்ட் அவ்வளவு அருமையா பண்ணிருக்காங்க. அது கிளைமேக்ஸ் சூப்பர். படம் பயங்கரமா இருக்கு. உண்மையிலே படம் ஃபுல்லா மாசின் தான். ஃபேன் பாய் படம் பயங்கரமா இருக்கு படம். அல்டிமேட். பழைய சாங் போட்டு ஹிட் பண்றாங்க பயங்கரமா. நம்மளை விட ஆதிக் ரவிச்சந்திரன் தான் ரியல் தலை ஃபேன் பாய் சம்பவம் ரியல். நீங்க போனா நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏகே ரசிகர்களுக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் இருக்கு இதுல. கோட்டை தான். தாலையை மிஞ்சி யாருமே இல்ல. கல்ல குடிச்சா தான். கல்ல குடிச்சுக்கிறதுல ஏகே குடிச்சுன்னு தான் வைக்கணும். இனிமேட்டு கல்ல குடிச்சு வைக்க கூடாது. ஏகே குடிச்சுதான். ஆதிக்கு ஃபேன் பாய் சம்பவம் செம்மையா பண்ணிருக்காரு. ஜிவி பிரகாஷ் அருமையா பண்ணிருக்காரு. ஜிவி